இந்த நாளிலும் குடும்பத்தை குறித்து உங்களோடு பேச பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார், பாரப்படுத்தினார். குடும்பத்தை குறித்த தேவ சித்தம் என்ன? வாட் இஸ் த காட்ஸ் பிளான் ஃபார் அவர் ஃபேமிலி? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த ஃபேமிலி? காட்ஸ் பர்பஸ் ஆஃப் த ஃபேமிலி. வாட் இஸ் த வில் ஆஃப் காட் அபவுட் த ஃபேமிலி? குடும்பத்தை குறித்த தேவ சித்தம் என்ன? ரோமர் 2:18 ஒரு திறவுகோல் வாக்கியமாக எடுத்து வாசித்து நம்ம செய்திக்குள்ளே போகலாம். நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டிருக்கிறோம், அதனால் தேவனுடைய சித்தத்தை அறிந்திருக்கிறோம், நன்மை தீமை இன்னதென்றும் வகையறுக்கிறோம். பாருங்க, இந்த உலகத்தில் நன்மை தீமை எது அப்படின்னு எதினால் நாம் அறிகிறோம்? இந்த நியாயப்பிரமாணத்தினால் அறிகிறோம். இந்த வேதம்னு ஒன்று இல்லைன்னா நன்மை தீமை இன்னதென்று நமக்கு வகையறுக்க தெரியாது. அப்ப நன்மை தீமை இன்னதென்று நம்ம வகையறுக்கும் போது அந்த நன்மை அதுதான் தேவ சித்தம். அதன் மூலமாக நம்ம தேவ சித்தத்தை என்ன செஞ்சுக்கிறோம்? அறிஞ்சிக்கிறோம். இந்த நாளிலும் கூட நம்ம இந்த வேதத்திலிருந்து தான் நம்ம தேவ சித்தத்தை என்ன செய்ய போகிறோம்? அறிய போகிறோம். லூக்கா 12:47 வாசித்து பார்த்தீங்கன்னா, எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் அதை செய்யாத ஊழியக்காரனுக்கு அநேக அடிகள் அடிக்கப்படும். பாருங்கள், இந்த வேத புத்தகம் நமக்கு தேவ சித்தத்தை வெளிப்படுத்துகிறது. அந்த தேவ சித்தத்தை அறிந்து அதன்படி செய்யாத ஊழியக்காரனுக்கு என்ன உண்டாம்? அடி உண்டாம். உடனே நம்ம என்ன நினைக்கலாம் அப்படின்னா, இதுக்கு எதுக்கு நம்ம தேவ சித்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு? தெரிஞ்சா தானே அடி, தெரியலைன்னா எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லிடலாம் அப்படின்னு நம்ம கையை விரிக்கலாம். ஆனால் அதுவும் முடியாது. ஏன்னா பைபிளில் இன்னொரு வசனம் இருக்குது. யோவான் 7:49 பார்த்தீங்கன்னா, வேதத்தை அறியாதவர்களாகி இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள். அப்போ தேவ சித்தத்தை அறியலை அப்படின்னாலும் அது சாபம். தேவ சித்தத்தை அறிந்து அதன்படி செய்யலைனாலும் அது சாபம். பாருங்க, இந்த வேத புத்தகத்தை வச்சுக்கிட்டு, இந்த வேத புத்தகத்தை தியானிச்சுக்கிட்டு வாழ்கிற வாழ்க்கைங்கிறது கையில் விளக்க பிடிச்சிட்டு இருட்டுக்குள்ளே நடக்கிற வாழ்க்கை. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 119:105, உம்முடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு. அப்போ இந்த வசனத்தை பிடிச்சிக்கிட்டே நம்ம போய் குழிக்குள்ளே விழுறோம்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி இருக்கும்? பொதுவாக இந்த காலம் அப்படி ஒரு காலம். பெரியவங்களோ சிறியவர்களோ வேதத்தை வாசிக்கிறதில்ல, தேவ சித்தத்தை அறிகிறதில்ல. ஏன் அப்படின்னா, ஒரு ஸ்பீடான உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் நமக்கு வேதம் வாசிக்க நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். தேவனுடைய சித்தத்துக்காக காத்திருக்கவும் நேரம் இல்லை. ஒரு காரியம் ஒரு 21 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய சித்தத்தை அறிவோம் அப்படின்னு முடியலை. எனக்கு 21 செகண்டில் தெரியணும். சொல்லுங்கள் ஆண்டவரே, செய்யவா வேண்டாமா, போகவா வேண்டாமா, எனக்கு இப்போ வேணும், 21 செகண்டு தான் எனக்கு உமக்கு டைம் அப்படின்னா அவர் எந்திரிக்க கூட மாட்டார். அவர் நீடிய பொறுமையுள்ள கர்த்தர். அதனால் இந்த காலம் ரொம்ப சங்கடமான ஒரு காலம்தான். அதனால தான் பல தோல்விகளை நம்ம பார்க்கிறோம். பலவிதமான நெருக்கடிகளில் மனிதர்கள் சிக்கிக்கொள்கிறத நம்ம பார்க்கிறோம். 1 யோவான் 2:17 சொல்லுது, உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் நிலைத்திருப்பான். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற குடும்பம்தான் நிலைத்திருக்கும். நம்ம மலை பிரசங்கத்தின் முடிவில் கூட ஆண்டவர் அதான் சொன்னார், நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் கற்பாறையின் மேல் ஆழமாய் தோண்டி அஸ்திபாரம் போட்டு தன் வீட்டை கட்டுகிற புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருமழை பெய்து பெருவெள்ளம் காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அந்த வீடு விழவில்லை, அந்த குடும்பம் விழவில்லை, அந்த குடும்பம் பிரியவில்லை, அந்த தலைமுறை
விழவில்லை, ஒளிந்து போகவில்லை. பாருங்க, அப்ப ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யறதுங்கிறது முதல்ல கஷ்டம். அது நம்முடைய இஷ்டத்துக்கு எதிரானது. ஆனால் அப்படி செய்தால் மட்டும்தான் நம்ம ஆழமாய் கற்பாறையின் மேலே தோண்டி அஸ்திபாரம் போடுறோம். சோதனை எல்லாருக்கும் உண்டு. ஆனால் நாம் நிலைத்திருப்பதற்கு நமக்கு வசனம் தான் என்ன செய்து உதவி செய்கிறது. ஸோ இதுவரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே தேவ சித்தம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு காரியம்தான். தேவ சித்தம் செய்யணுங்கிறது எவ்வளோ முக்கியங்கிற விஷயத்தை தான் நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு நான் வலியுறுத்தி சொன்னேன். ஏன்னா இந்த நாளின் செய்தி என்ன? குடும்பத்தை குறித்த தேவ சித்தம் என்ன, கணவன் மனைவியை குறித்த தேவ சித்தம் என்ன அப்படிங்கிறதான் படிக்க போகிறோம். ஸோ தேவ சித்தம் செய்யணுங்கிற ஒரு தெளிவு, ஒரு வைராக்கியம் உங்களுக்கு வேணும். இப்போ நம்ம குடும்பத்துக்கு வருவோம். இந்த குடும்பம் அப்படிங்கிறது மனிதனுடைய வாழ்வில் தவிர்க்க முடியாத ஒரு நிறுவனம், ஒரு இன்ஸ்டிடியூஷன். குடும்பம்ங்கிறது ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு நிறுவனம். நிறைய பேர் பள்ளிக்கூடம் போகிறதில்ல, சிலர் கல்லூரிகளுக்கு போகிறதில்ல. இந்த பள்ளிக்கூடம் கல்லூரியெல்லாம் ஒரு நிறுவனம். அது மாதிரி சிலர் ஒரு நிறுவனத்துக்குள்ள வேலைக்கு போகிறதில்ல. என்ன அப்படின்னா அவங்கெல்லாம் கொஞ்சம் சுதந்திரவாளிகள். பள்ளிக்கூடத்துக்கு போகலன்னா ஜாலி தானே, காலைல எப்போனாலும் எழும்பலாம், சௌரியத்துக்கு சுற்றலாம், அந்த மாதிரி ஒரு ஃப்ரீ லைஃப். அதே மாதிரி ஒரு நிறுவனத்துக்குள்ளே நீங்கள் வேலை பார்க்கலனாலுமே ஒரு ஃப்ரீ லைஃப் தான். சுய தொழில், சுய வியாபாரம் பண்ணுறவங்களாம் அவங்களா தங்களை ஒழுங்குபடுத்திக்கிட்டால் தான் ஆச்சு, அவங்கள கேட்குறக்கு ஆள் கிடையாது, அந்த மாதிரி. ஸோ இந்த நிறுவனம் இல்லாத நிலை என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் எல்லாருமே குடும்பங்கிற நிறுவனத்துக்குள்ளே என்ன தான் செஞ்சாகணும்? போய் தான் ஆகணும். எல்லாருமே, படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், என கருப்பு வெள்ளை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், யாராக இருந்தாலும் எந்த இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளே போய் ஆகணும்? குடும்பம் என்ற இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளே போய் ஆகணும். பாருங்கள், இந்த பள்ளி கல்லூரி நிறுவனங்களுக்குள்ளே போகும்போது நமக்கு பொறுப்பு அதிகரிக்கிறது. ஏன்னா அதனால் இந்த இன்ஸ்டிடியூஷன்லாம் நம்மளை ஒழுங்குபடுத்தி கொள்ளாமல், பக்குவப்படுத்தி கொள்ளாமல் இருக்க முடியாது. புரியுதா? பள்ளிக்கூடத்துக்கு முத உங்கள் பிள்ளையை கொண்டு விடும்போது எப்படி இருந்துச்சு? அந்த பிள்ளை சந்தோஷமாக போச்சு? ஒற்றே அடம் பிடிக்குது. நம்ம என்ன செய்கிறோம்? வலுக்கட்டாயமாக அதுக்குள்ளே தள்ளி அந்த பிள்ளை தனக்கு விருப்பமில்லாத அந்த சூழ்நிலையை விரும்ப பழகுது. கொஞ்ச நாள் கழித்து அது விருப்பம் இல்லை தான், இருந்தாலும் தலையெழுத்து என்ன செய்ய, போய் தான் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு கட்டாயத்துக்கு வந்துடுதா? அதுக்கு பேர் தான் பக்குவம். புரியுதா? கல்லூரிக்கு போகிறோம், எல்லாம் சௌரியமாகவா இருக்குது? ஆனால் ஒரு பக்குவம் அப்படி தான் இருக்கும். என்ன, இதெல்லாம் சமாளித்து தான் ஆகணும். பக்குவம். ஒரு நிறுவனத்துக்குள்ளே போகிறோம், எல்லோரும் நம்மளை கொஞ்சிக்கிட்டா இருப்பாங்க. பாருங்கள், டைமுக்கு போனோம், அங்கே மேனேஜரு விரட்டுவார், சூப்பர்வைசரு சுற்றி விரட்டுவார், முதலாளி முறைச்சி விரட்டுவார். இருந்தாலும் நிறுவனத்தை விட்டு வெளியே வந்துட்டா சோத்துக்கு என்ன தட்டணும்? சிங்கி தட்ட வேண்டியிருக்கும். அதனால் வேறு வழி இல்லை, இருப்போம். ஏன்னா போன வாரம் ஒரு சகோதரன்ட்ட ஒரு கவுன்சிலிங் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ சொன்னேன், ஒரு குடும்பத்தை குறித்து. ஒரு சகோதரி கல்யாணமாகி ஒரு 5 வருஷம் ஆகுது. அவங்க கணவர் மாமியார், இன்னும் பிள்ளை இல்லை. அவங்க கணவர் மாமியார். இந்த சகோதரி எப்போதும் சந்தோஷமாக இருக்கும், எப்போ வந்தாலும் நல்லா சிரித்த முகத்தோடு இருக்கும். எப்போ பேசினாலும் ஃபஸ்ட்டு நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கிறேன். இப்போ யோசிச்சு பாருங்கள், இது சந்தோஷமாக இருக்குது. அப்போ மாமியார் நல்ல மாமியார்னு நினச்சிக்கிறீங்க? மாமியார்களில் நல்ல மாமியார் கெட்ட மாமியார் என்று கிடையாது. மாமியார் இஸ் ஏ மாமியார்.
புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? ஆமா, மாமியார் இஸ் அ மாமியார், அவ்வளோதான். நம்ம என்ன நினச்சிக்கிறோம், அவளுக்கு நல்ல மாமியார் கிடைச்சிக்கிதுங்க. கிடையவே கிடையாது. அவ உள்ள நீங்கள் எட்டி பார்க்கல. புரியுதா? கவனிங்க. சரி, இந்த இந்த மருமகா அந்த மாமியார்ட்ட நல்ல மருமகளாக இருந்துக்கிட்டுன்னு நினைக்கிறீங்களா? அதுலேயும் அதே தான். நல்ல மருமகா கெட்ட மருமகான்னு கிடையாது. மருமகள் ஈஸியா மருமகள். இந்த ப்ராடக்ட் அப்படி தான் இருக்கும், இந்த ப்ராடக்ட்டும் அப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம இப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் பிரச்சனை. புரியுதுல? ஆமாம். இப்போ இந்த வாத்தியார் அடிப்பாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒழுங்காக படிக்கணும்ல, அவ்வளோதான். அவர் அடிக்காத வாத்தியாராக மனம் திரும்பணும் நீங்கள் ஜோம் பண்ண முடியுமா? நீங்கள் உங்களை என்ன செஞ்சணும், மாற்றிக்கணும், அவ்வளோதான். ஸோ சிம்பிள். இந்த வாத்தியார் அவர் வீட்டுக்கு டியூஷன் போனால் தான் நமக்கு மார்க் போடுவார்னு தெரிஞ்சிருச்சு. என்ன செய்யணும்? ஆண்டவரே, இந்த வாத்தியார் மனம் திரும்பட்டும்னா ஜோம் பண்ண முடியும். நம்ம தான் என்ன செய்யணும்? சார் எக்ஸ்கியூஸ் மீ, எங்கள் வீட்டில் உங்கள்கிட்ட டியூஷன் சேர சொல்கிறாங்க அப்படின்னா, வா சேர்ந்துக்கோ, அடுத்த மாதத்துலேருந்து மார்க் வந்துட போகுது. சிம்பிள். நம்ம தான் நம்மளை மாற்றிக்கணும். பாருங்கள், இப்போ என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த சகோதரி வாழுது சந்தோஷமாக இருக்குது. அப்போ நான் அந்த சகோதரன்ட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, பாருங்கள், இந்த சகோதரி தன்னுடைய குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக சின்ன வயசுலேயே ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிடுச்சு. அந்த கம்பெனியில் என்ன மகாராணி மாதிரியா வச்சுருப்பாங்க? ஐயோ, உங்களுக்கு தெரியும், தினந்தோறும் கெட்ட வார்த்தையிலேயே உங்களை வாழ்த்தி வரவேற்பார்கள். ஏன்னா அப்போ ஒரு பெண்ணா, ஒரு இளம் பெண்ணா, ஒரு பெரிய நிறுவனத்தில் மேனேஜரு, முதலாளிக்கு மத்தியில், பல ஆண்கள் மத்தியில் எப்படி ஒரு நெருக்கத்தை அந்த சகோதரி அனுபவிச்சிருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். வேலைக்கு போகிறவங்களுக்கு தெரியும், நிறுவனத்துக்கு போனவங்களுக்கு தெரியும். அப்போ அதில் பக்குவப்பட்டு இப்போ மாமியார் கூட இருக்கிறது அதுக்கு கஷ்டமே இல்லை. ஏன்னா பெட்டர் தேன் தட் முதலாளி. அந்த முதலாளி கெட்ட வார்த்தையிலே திட்டுவான், அதுக்கு இந்த மாமியார் எவ்வளோ பரவாயில்ல. ஏன்னா பக்குவம். அந்த நிறுவனத்தில் நம்ம இருந்து பக்குவப்படுறது இருக்கு பார்த்தீங்களா, அதுதான். இப்போ ஒரு நல்ல கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துட்டு ஒரு பிள்ளையை நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம்ல, அந்த பிள்ளைக்கு எந்த கஷ்டமும் தெரியாது. அப்போ அங்கே போன உடனே மாமியார் இப்படி பார்த்த உடனே மறையா. இதே தான் நம்ம ஸ்கூல் போகும்போது செஞ்சோம் தெரியுமா? டீச்சரை பார்த்தாலே நமக்கு எப்படி இருக்கும்? ராட்சசி மாதிரி இருக்கும். டீச்சர் ராட்சசியா? இல்லை. மாமியார் ராட்சசியா? இல்லை. இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ என்ன பிரச்சனை? பக்குவம். நம்ம பக்குவம். அப்போ என்ன பிரச்சனைனா, இந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துட்டு ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போகும்போது அங்கே எல்லாமே பிரச்சனை ஆகுது. நம்ம அந்த பிரச்சனை ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இல்லை, அந்த பிரச்சனையாக தான் இருக்கும். நீ தான் பக்குவப்படணுங்கிற அந்த இடத்துக்கு நம்ம வரணும். அதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குற விஷயம். நீ சிலுவையை சுமந்து தான் ஆகணும். நீ சுயத்துக்கு செத்து தான் ஆகணும். எல்லாருக்கும் உண்டு. எல்லாம் அந்த மாமியா என்ன போல நல்லா வந்துருப்பா, அந்த மாமியாவும் சிலுவையை சுமந்து தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. புரியுதா? எல்லாருக்குமே ஒரே ட்ராக் தான். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆமாம், சரி. அப்போ என்ன ஆகுது? சிலர் அந்த சூழ்நிலையில் இருந்து தங்களை பக்குவப்படுத்திக்கிறாங்க. சிலர் தான் அது ரொம்ப போராட்டமாக என்ன செய்து மாறுது. ஸோ ஒரு நிறுவனம் அதற்குள்ளே நம்ம இருந்து நம்மை ஒழுங்குபடுத்தி கொள்ளாத பட்சத்தில் அந்த நிறுவனத்தில் என்ன செய்ய முடியாது? நம்ம தொடர முடியாது. சரி, 3 காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த குடும்பத்தை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன அப்படிங்கிறது. முதல் காரியம் என்ன அப்படின்னா, கணவன் மனைவி இணைந்தே இருக்க வேண்டும். கணவன் மனைவி எப்படி இருக்கணும்? இணைந்தே இருக்க வேண்டும். ஆதியாகமம் 2:24. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனின் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, மனைவியோடு. சத்தமாக சொல்லுங்க, மனைவியோடு
சரி, இது தேவன் சொன்ன விஷயங்க. சரியா? தேவன் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற பிளான், திட்டத்தை சொன்ன ஒரு வசனத்தை தான் நம்ம வாசித்தோம். தேவன் தான் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் துணை வேண்டும் என்று அந்த அமைப்பை ஏற்படுத்தினார். ஒரு ஆணுக்கு பெண், ஒரு பெண்ணுக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண் அப்படிங்கிறதுனால ஆண் மட்டும் கிடையாது, அங்கே 2 பேருமே தான். புரியுதா? ஒரு ஆணுக்கு ஒரு பெண் துணை தேவை, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் துணை தேவை என்ற ஒரு அமைப்பை கொண்டு வந்தது யாரு? சத்தமா சொல்லுங்க, கர்த்தர். அதனால இந்த ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணி அவனுடைய விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து ஏவாளை சிருஷ்டித்து அவளை யார்கிட்ட கொண்டு வர்றாரு? ஆதாம்கிட்ட கொண்டு வர்றார். இப்போ ஆதாம் என்ன சொல்றார் பாருங்க, 2:23. அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் என் மாம்சத்தில், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டவள். கவனிங்க, இப்போ தேவன் ஆதாமை எப்படி சிருஷ்டித்தார்? மண்ணினால் சிருஷ்டித்து அவனுடைய நாசியில் சுவாசத்தை ஊதினவனே ஜீவ ஆத்மாவன். அதே மாதிரி மண்ணினால் சிருஷ்டித்து அவனுடைய நாசியில் ஜீவ சுவாசத்தை ஊதி அவளையும் ஒரு பெண்ணாக உருவாக்கி கொண்டு வந்து கொடுத்துருக்க வேண்டியது தானே. அதுக்கு ஏன் ஆதாமை நித்திரை பண்ண வச்சு அவன் எலும்புல ஒன்ன உருகணும்? புரியுதா? இப்போ ஏவாளுக்கு என்ன ஒரு எலும்பா இருக்கு? அவளுக்கும் அத்தனை எலும்பு இருக்குதான் செய்யுது. அதில் எதுக்கு இவன் எலும்பை கொண்டு போய் சொருகிறார்? அங்கதான் கர்த்தர் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற அந்த ஃபார்முலாவை ஃபிக்ஸ் பண்ணுறார். ஒருவனுக்கு ஒருத்தி. இப்போ ஆதாம், ஏவாள், ஒரு ஏவாளுக்காக இவன் என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஒரு எலும்பை உருகி கொடுக்க வேண்டியிருக்கு. இவனுக்கு இன்னொரு ஏவாள் வேணும்னா இன்னொரு எலும்பை என்ன செய்யணும்? இந்த விவரம் தெரியாமல் சாலமோன் 1000 கல்யாணம் பண்ணிவிட்டான். உங்களுக்கு யாருக்காவது இன்னொரு ஏவாள் வேணுமா? எலும்பை உருகிறதுக்கு ஓகேனா ஓகே. புரியுதா? ஒருவனுக்கு ஏன்னா ஒருத்தன்ட்டு எத்தனை எலும்பு தான் எடுக்க முடியும்? ஒரு எலும்பு தான் எடுக்க முடியும். கவனிங்க, இப்போ மண்ணினால் மனுஷியை உருவாக்கி தேவனால் கொடுக்க முடியும் அப்படின்னா அவரால் தேவனுக்கு பல மனுஷிகளை உருவாக்கி தேவனால் கொடுக்க முடியும். ஆனால் இவன் எத்தனை எலும்பை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருங்க? டீலர் தான். ஒன்று ஒரு எலும்பை தான் எடுக்க முடியும். அந்த ஒரு எலும்பை வச்சு உனக்கு ஒரு மனைவி. இன்னொரு அற்புதமான தத்துவம் என்ன அப்படின்னா, இவள் அவனுக்கும் அவன் அவளுக்கும் அந்நியம் அல்ல. புரியுதா? சில பேர் கல்யாணத்தப்ப கேட்பாங்க, சொந்தத்தில் பொண்ணு எடுத்துருக்கீங்களா, அந்நியத்தில் பொண்ணு எடுத்துருக்கீங்களா அப்படின்பாங்க. சொந்தத்தில் பொண்ணு அப்படி கிடச்சா நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் அண்டார்டிகாவிலேருந்து ஒன்றை பிடிச்சிட்டு வந்தாலும் கல்யாணம் பண்ண அடுத்த செகண்டு அது உங்களுக்கு அந்நியம் அல்ல. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அந்நியம் அல்ல. நம்ம பல நேரம் என்ன தப்பாக பேசுகிறோம் அப்படின்னா, அவசரப்பட்டுட்டோம், விசாரிக்காமல் பண்ணிட்டோம், இப்படி நினைக்கல, அப்படி நினைக்கல, நினச்ச மாதிரி இல்லை, அப்படி இப்படின்னு பேசுவோம். கிடையவே கிடையாது. கல்யாணம் பண்ணிட்டோமா, என்னுடைய எலும்பு யார்கிட்ட இருக்குது? அவள்கிட்ட இருக்குது. என்னுடைய எலும்பு அவள்கிட்ட இருக்கு. அவள்கிட்ட ஏன் எலும்பு என்ன செய்யுது? இருக்கு. அப்போ ஆதாம்னா என் எலும்பு அவள்கிட்ட இருக்குது. ஏவாள்னா என்கிட்ட அவருடைய எலும்பு. அப்போ இவங்களை எப்படி பிரிக்க முடியும்? இது எப்படி அந்நியமாகும்? வாய்ப்பே இல்லை. அப்ப தேவன் ஏவாளை மனுஷரிடத்தில் கொண்டு வந்தார். தேவன் ஏவாளை அன்னைக்கு
மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அதே போல தான் இன்றைக்கும் தேவன் யார் மூலமாகவோ ஒரு மனுஷனிடத்தில் என்ன செய்கிறாரு? அது எந்த சூழ்நிலையாகவும் இருக்கலாம். பட் நோட் த பாயிண்ட், God bring a woman to a man. தேவன் ஒரு பெண்ணை ஒரு ஆணிடத்தில் என்ன செய்கிறார்? கொண்டு வருகிறார். தேவன். பழியை யார் மேலே போடுங்க? பழியை யார் மேலே போடுங்க? அதனால தான் ஒவ்வொரு நிச்சயத்துலேயும் தவறாமல் நாங்கள் சொல்லி விட்டுருவோம், இந்த காரியம் சத்தியமாக பாஸ்டரால் வரல, என்னைய சொல்லாத. ஆமாம், இந்த காரியம் யாரால் வந்துருச்சு? தேவனால். தேவனால். இதில் நமக்கு ஒரு நல்ல புரிதல் வேணும். பாருங்கள், பிரச்சனை, ஏன்னா பிரச்சனைன்னு ஒன்று வராத வரைக்கும் பிரச்சனை இல்லை, அப்படி தான் நம்ம சொல்கிறதுன்னு. ஆமாம், அதையும் தாண்டி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்ல, பிரச்சனையை பார்க்காத வரைக்கும் பிரச்சனைக்கு பிரச்சனைன்னு பேர் கொடுக்குறதே யார் தான்? ஆமாம், சரி, ஓகே. இப்போ கவனிங்க, பிரச்சனை அன்றும் இன்றும் ஒன்று தான். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி என்னமோ புதுசாக கஷ்டத்தை அனுபவிக்கிற மாதிரி நினச்சிக்கிறோம். அல்லது நம்ம மட்டும்தான் பிரச்சனை அனுபவிக்கிறோம், ஈத்த வீட்டுக்காரியெல்லாம் நல்லா தான் இருக்கா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், வீட்டுக்கு வீடு வாசப்படி. என் வீட்லேயும் பிரச்சனை இருக்குது, உன் வீட்லேயும் பிரச்சனை இருக்குது. சொல்லுங்கள், சும்மா சொல்லுங்கள். பாஸ்டர் வீட்லேயும் பிரச்சனை இருக்கான். ஆமாம், என்ன? ஆமாம், எங்கள் அப்பா வீட்லேயும் பிரச்சனை இருந்துச்சு, என் பிள்ளை வீட்லேயும் என்ன இருக்கும்? ஒரு புரிதல் வேண்டும். பிரச்சனை இல்லாத இடம் எதுதான்? கல்லறை. பிரச்சனையே இல்லை. ஏன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாரும் உங்கள்கிட்ட வந்து பேச போகிறது கிடையாது. சரி, இப்போ பிரச்சனையை கேளுங்க, என்ன பிரச்சனைன்னு கேளுங்களேன். மனுஷன் கல்யாணம் பண்ணிட்டான், ஏவாள் நல்ல சந்தோஷமாக தான் அப்படி இருந்தா. அப்படி ஏவாள் என்ன பண்ண? அப்படி ஆமாம். இப்போ ஆதாம் பாஸ்டர்கிட்ட ஓடி வர்றா. அப்படி, பாஸ்டர் ஒரே பிரச்சனை பாஸ்டர். அப்படியா பிரதர், என்ன நல்லா தானே கல்யாணம் பண்ணி? என்ன பாஸ்டர், அந்த சர்ப்பத்திட்ட பேசாதனா அங்கே தான் பேசுவேங்கிறா, அந்த மரத்து பக்கம் போகாதனா அங்கே தான் போவேங்கிறா. பாஸ்டர் அவளை விட்டுட்டு இங்கிட்டு திரும்ப முடியல போயிடுறா பாஸ்டர். ஆமாம், அந்த பழத்தை தொடாதனா அடம் பிடிக்கிறா, நான் ஏன் தொடக்கூடாது, அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது அப்படிங்கிறா. பாஸ்டர் வளர்ப்பு சரியில்லை பாஸ்டர். ஒரு நல்ல தாய் தகப்பன் வளர்த்திருந்தா தானே பாஸ்டர் இவ நல்லா இருக்க போறா. எதை சொல்கிறாங்க? அடமாடையா? ஏவாளுக்கு என்ன கிடையாது? அம்மாப்பா. ஆமாம் பாஸ்டர், மண்ணாங்கட்டினா சரியாக இருக்குது பாஸ்டர், மண்டையில் என்ன இல்லை, மூளையே இல்லை பாஸ்டர். பாஸ்டர் பள்ளிக்கூடத்துக்கே போனது இல்லையா, விசாரிக்காமல் பண்ணிட்டோம் பாஸ்டர், ஒரு விவரமும் தெரில பாஸ்டர். பழத்தை வெட்டி சாப்பிட்றதுக்கு கொடுக்குறா பாஸ்டர், இவருக்கு சமைக்க தெரியாதா? அவங்க அம்மா சமைக்க கற்றுக் கொடுக்கலையா பாஸ்டர்? என்ன குறை, நான் என்ன சம்பாதிக்கலை, நான் காசு கொடுக்கலன்னா சரிங்களாம் பாஸ்டர். ஒரு நாளைக்கு ஒரு நேரம் கூட சமைக்கக்கூடாது, பழத்தை வெட்டி வைக்கிறா. சரின்னு அதை சாப்பிட்டா பாஸ்டர் மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே அரிப்பு பாஸ்டர். அரிப்பு தாங்க முடியாமல் நான் ஒரு துண்டை கட்டிட்டு சொரிஞ்சிக்கிட்டு இருக்கேன். பக்கத்து வீட்டுக்காரன் அருவா எடுத்துட்டு வந்துட்டான். யாரா எங்கள் ஆப்பிள் மரத்துலேருந்து ஆப்பிளை பிடுங்கினது? பாஸ்டர் வெறித்தனமாக வர்றான் பாஸ்டர். என்ன செய்ய சொல்கிறீங்க? கட்டின துண்டோட நான் ஓடி வந்திருக்கிறேன் அவங்ககிட்ட. சரி, இப்போ நாங்கள் என்ன சொல்ல, பாஸ்டர் என்ன சொல்ல? ரெண்டு வகையான மக்கள் உண்டு. ஒரு கூட்டம் என்ன அப்படின்னா, பிரச்சனையை மட்டும்தான் சொல்லுவாங்க, வேற ஒன்றும் நம்மகிட்ட எதிர்பார்க்க மாட்டாங்க. சொல்லிட்டு என்னம்மா பாஸ்டர் ஜோம் பண்ணிக்கோங்கன்ட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன்.
அவர்கள் நல்லா இருப்பார்கள், நல்லா இருக்கணும். இன்னொரு கூட்டம் என்ன செய்வாங்கன்னா, எங்ககிட்ட பதிலை எதிர்பார்ப்பாங்க. அவர்களிடத்தில் தான் நாங்கள் மாட்டிக்கொண்டு மொழி என்று என்ன செய்வோம்? என்ன பதில் சொல்ல இதுக்கு? இந்த சூழ்நிலைக்கு நான் என்ன பதில் சொல்ல? சரி பிரதர், நான் கூப்பிட்டு புத்தி சொல்கிறேன் அப்படின்னு இது சிலருக்கு பிடிக்கும். ஆமாம் பாஸ்டர், நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுங்கள் பாஸ்டர். நான் சொல்லி கேட்கல, நீங்கள் சொன்ன நான் சொன்னா கேட்க. யா வாட் ப்ரோ, நான் சொன்னால் கேட்குமா? ஆனாலும் ஒரு திருப்தி. சரின்ட்டு புருஷன் ஆதாம் துண்டை கட்டிட்டு போயிட்டார். ஏவாள் துண்டை கட்டிட்டு வரா. உடனே பாஸ்டரம்மா பெட்ஷீட்டை போத்தி உட்கார வச்சா ஒரே கண்ணீர் ஊத்துது. என்னம்மா, என்ன பிரச்சனை பாஸ்டர்? பிரச்சனை என்னம்மா? ஒரு ஆள் தான் இருக்கு அந்த உலகத்தில், உனக்கு யாரை வச்சு பிரச்சனை? பாருங்க, மாமியாரும் கிடையாது, மாமனாரும் கிடையாது, நாத்தனாவும் கிடையாது, கொழுந்தியாலும் கிடையாது, மைனி கிடையாது, வேற யாருமே இல்லை, பிரச்சனை மட்டும் இருந்துச்சு. இப்போ எத்தனை பேருக்கு ஆறுதலாக இருக்குது? யாருமே இல்லைங்கிற வீட்டிலேயே பிரச்சனை இருந்துச்சுன்னா இவ்வளோ பேர் இருந்தா அதனால கவலைப்படாதீருங்கள், கவலைப்படாதீருங்கள். வரா என்ன ஒரே பிரச்சனை பாஸ்டர். பாஸ்டர், இந்த மனுஷன் மண்ணில் இருந்து வந்தான்னா 100க்கு 100 சரி பாஸ்டர், ஒரு கூறுபாடு கிடையாது. எந்நேரமும் அந்த செல்ஃபோன் தான் பாஸ்டர். அவர் என்ன கட்டினதுக்கு செல்ஃபோனை தாலி கட்டி இருந்தாக்கலாம்ல பாஸ்டர். இவர் நம்மகிட்ட ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாருன்ட்டு நான் பக்கத்து வீட்டு சர்ப்பத்திட்ட போய் பேசிக்கிட்டு இருந்தா அதுவும் பேசக்கூடாதுங்கிறாரு பாஸ்டர். உடனே வந்துடுறாரு சண்டைக்கு. சரி, யார்ட்டையும் போக வேண்டாம்னு வீட்டில் சும்மாவே உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னா எவ்வளவு நேரம் தான் நானும் வானத்தை வரிக்க பார்த்துக்கிட்டு இருக்கேன் பாஸ்டர். ஒரு சம்பாத்தியம் கிடையாது, வீட்டுக்கு காசே கொடுக்கறதில்ல. நான் ஒவ்வொரு கடையாக போய் அக்கௌண்ட் வச்சு சாமான் வாங்கி தான் வீட்டில் சமைக்கிறேன். இப்போ கடைக்காரன்ட்ட நம்ம ஒரு பால் வாங்க போகிறோம்னு தெரிஞ்சாலே அவன் கடையை பூட்டிட்டு இன்று விடுமுறை அப்படின்ட்டு ஓடிடுறான். என்ன செய்ய? நம்ம சமைச்சு வைக்கலனாலும் குத்தம். ஆமாம், அதனால நான் பக்கத்து வீட்டில் இல்லை, அது உண்மையெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். அதனால நான் பழத்தை பறித்து கொடுத்தேன். ஆனால் கொடுத்தா நல்லா சாப்பிடுவார் பாஸ்டர், குனிஞ்சத்தலை நிமிராமல் சாப்பிடுவார். கோழி இந்த இறைய கொத்தும்லாம் அது மாதிரி அது நல்லா இருக்கா, எப்படி செஞ்ச, நான் தான் காசு கொடுக்கலையே, எங்கே ஒன்றும் கேட்க மாட்டார் பாஸ்டர். அப்படியே குனிஞ்சத்தலை நிமிராமல் சாப்பிடுவார். சாப்பிட்டுட்டு சொரிஞ்சிக்கிட்டு இருந்தார் பாஸ்டர். வேற எந்த டீட்டெயிலும் சொல்ல மாட்டா, அப்படி புரியுதா? சொரிஞ்சிக்கிட்டு இருந்தா. அப்படி பக்கத்து வீட்டுக்காரன் என்னமோ தெரியல, திடீர்னு அருவாள் எடுத்துட்டு வந்தான் பாஸ்டர். ஒரு ஆம்பளை என்ன செய்யணும் பாஸ்டர்? பக்கத்து வீட்டுக்காரன் எவனா வந்தான்னா யார் போகணும் முதல்ல? பாஸ்டர் ஒளிஞ்சுக்கிட்டாரு பாஸ்டர், ஒளிஞ்சுக்கிட்டாரு. பிற என்ன செய்ய? நான் தான் போய் பேச வேண்டியிருக்கு, நான் தான் போய் பேச வேண்டியிருக்கு. அவன் ஒரேடியா உன் புருஷனை கூப்பிடுங்கிறான். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்ங்கிறாரு. நான் என்னத்தை சொல்றீங்க? எங்கன்னு வீட்டுக்குள்ள வந்து தேடி பார்த்தா ஆளை காணும் பாஸ்டர், எங்கேயோ ஓடி போயிட்டான். இப்ப நான் என்ன செய்ய பாஸ்டர்? எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? பிரச்சனை அன்றும் இன்றும் ஒன்றுதான். அல்லேலூயா.
ஆமாம். ஸோ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் வீட்டு பிரச்சனை தான் எங்கள் வீட்டிலே இருக்குது, எங்கள் வீட்டு பிரச்சனை தான் உங்கள் வீட்லேயும் இருக்கு. சரி, இதில் நம்முடைய லக்கு என்ன? நம்ம 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 எதை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னா, கணவன் மனைவி பிரியவே கூடாது. இதுதான் நமக்கான அசைன்மெண்ட், நமக்கான டாஸ்க். என்னது? இப்படி தான் இருக்கும். ஆனால் என்ன செய்யக்கூடாது? ஆமாம். உடன்படிக்கை எப்படி எடுக்கிறோம்? நம்ம சில கிறிஸ்தவ, இங்கு கூடியிருக்கும் யாவரும் சாட்சியாக உன்னை என் விவாக மனைவியாக அல்லது கணவராக ஏற்றுக்கொண்டு நன்மையிலும் வாழ்விலும் சுகத்திலும். சரி, இப்போ பிரச்சனை எங்கே வருது? நன்மையில் வருதா தீமையில் வருதா? சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. வாழ்வில் வருதா தாழ்வில் வருதா? சுகத்தில் வருதா துக்கத்தில் வருதா? இப்போ பிரிவு எங்கே வருது? நன்மையில் வருதா தீமையில் வருதா? வாழ்வில் வருதா தாழ்வில் வருதா? சுகத்தில் வருதா துக்கத்தில் வருதா? ஆனால் என்ன உடன்படிக்கை எடுத்தோம்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. என்ன? மரணம் நம்மை, அதை கொஞ்சம் இப்போ வித்தியாசப்படுத்தி சொல்கிறேன். என்னென்னா, வாழ்நாள் முழுவதும் எல்லா நிலையிலும் உன்னை நேசிக்கவும் போஷித்து காப்பாற்றவும். இது புருஷனுக்கு. மனைவிக்கு என்ன சொல்லுவோம்? உன்னை நேசிக்கவும் பயபக்தியுடன் கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். எங்க வாக்கு கொடுத்தவங்களா ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். சில பேர் நினைக்கிறாங்க, நல்ல வேலை தாலியை கட்டினதோட முடிச்சுக்கிட்டோம், இந்த மாதிரிலாம் நம்ம என்ன கொடுக்கல, வாக்கு கொடுக்கலன்னு. நீங்கள் வாக்கு கொடுத்தீங்களோ இல்லையோ, புருஷன் மனைவியா வாழ்க்கப்பட்டீங்களா? ஆமாம், அவ்வளவுதான். அது தேவன் நியமித்தது. அதனால் கவனிங்க, நன்மை தீமை, வாழ்வு சாவா. ஏங்க இப்போ தாங்க ஆரம்பிக்கிறோம், எடுத்தோடனே சாக சொல்கிறீங்க. வாழ்வு தாழ்வு, சுகம் துக்கம், எந்த நிலையிலும். ஸோ அதனால் தேவன் நினைத்தத மனுஷன் வேறு எந்த சூழ்நிலையும். கவனிங்க, ஆதியாகமம் 2:24 இதுலேருந்து தான் உங்களுக்கு நான் தெளிவான விஷயத்தை சொல்ல போகிறேன். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட அவர்கள் ஒரே. இது சொல்கிறது யாருன்னா தேவன். இப்போ ஆண்டவர் என்ன ஐடியா கொடுக்குறாருன்னு பாருங்களேன். கணவன் மனைவிக்கு பாருங்கள், தன் மனைவியோட அவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, அவங்க ஒரு உலகம். கணவன் மனைவி 2 பேரும் என்னது? ஒரு உலகம். இவங்க ஒருவேளை தாய் தகப்பனோட இருக்கிறாங்கன்னே வச்சுக்கோங்களேன், தப்பு இல்லை, தப்பு கிடையாது. தாய் தகப்பனோட இருக்கிறாங்கன்னே வச்சுக்கோங்க, அல்லது ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிறாங்கன்னே வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. ஆனால் அந்த குடும்பத்துக்குள்ள இவங்க ஒரு தனி உலகம். அப்போ இந்த நான் வச்சுக்கோங்க, நான் கல்யாணம் பண்ணிட்டேன், எங்கள் அம்மா அப்பா வீட்டில் இருக்கேன். கல்யாணத்துக்கு முந்தன் நாள் வரைக்கும் அந்த வீட்டில் நான் யார்? மகன். சரியா? மகன்கிற அந்த ரோல் தான் என்னுடைய ப்ரியாரிட்டி. கல்யாணம் பண்ணிட்டு அடுத்த நாள் என் மனைவியை கூப்பிட்டு எங்கள் அம்மா வீட்டில் போய் நான் தங்குறேன். அங்கே தான் இருக்கேன், நான் அம்மா அப்பா கூட தான் இருக்கிறேன். அங்கே நான் யார்? கணவன், புருஷன். மை ப்ரியாரிட்டி ரோல் என்னதான் சொல்லுங்க பார்க்கலாம்? புருஷன். புரியுதா? நானும் என் மனைவியும் ஒரு உலகம். புரியுதா? அந்த வீட்டில் நானும் என் மனைவியும் ஒரு உலகம். அப்ப இந்த உலகத்துக்குள்ள பாருங்க, புருஷன் தகப்பனும் தாயும் அதில் இன்டர்ஃபியர் ஆக கூடாது, அல்லது இன்டர்ஃபியர் ஆனாலும் இவங்க அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த தகப்பன் தாய் ஸ்தானத்தில் இருக்கிறவங்க அவங்க ஓவர் கன்சர்ன் பிள்ளைகள் மேலே. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த தாய் தகப்பனும் ஒரு காலத்தில் ஒரு சிறு பிள்ளைகளாகத்தான் இருந்து பலவிதமான காரியங்களில் விழுந்து எந்திரிச்சு இன்னைக்கு வளர்ந்து ஞானிகளாக இருப்பாங்க. இந்த ஞானத்தை எங்கே கொட்ட பார்ப்பாங்க? பிள்ளைகள் வாழ்க்கையில் கொட்ட பார்ப்பாங்க.
இதுகளுக்கு அது எட்டவே செய்யாது. ஏன்னா இன்னும் என்ன செய்யல, புரியுதா? இன்னும் சின்ன பிள்ளைகள் தான் இவங்க, புரியாது. நம்ம புரிய வச்சு, நாங்க தான் இவ்வளவு கஷ்டப்பட்டோம், நீங்களாவது கஷ்டப்படாம இருங்க, அப்படி ஒண்ணு இந்த உலகத்துல கர்த்தர் வைக்கவே இல்லை. நம்ம என்ன சிலுவையை சுமந்தோமோ அதே சிலுவை இவன் என்ன செய்யணும், சுமந்து தான் ஆகணும். புரியுதா? அதனால நம்ம மாமியார்ட்ட என்ன கஷ்டப்பட்டோமோ புரிஞ்சிருச்சுன்னா ஓகே. அப்போ நாளைக்கே மகா வந்து நம்மகிட்ட ஏதாவது பேசுது அப்படின்னா அப்படித்தாம்மா இருக்கும் சிலுவை. ஏன்னா இந்த ஏதோ ஒரு விளம்பரம் வரும்ல, என்ன விளம்பரம், நானும் குழந்தையா இருந்த கிரேப் வாட்டர், என்ன கிரேப் வாட்டர், வுட்டு ஏதோ ஒன்று, என்ன நீங்கள் மொத்தமாக சொல்லுங்க, எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா கிரேப் வாட்டர், நானும் குழந்தையா இருக்கிற அது இதான் கொடுத்தேன். அந்த ஒரு விளம்பரத்திலே நமக்கு வாழ்க்கையே என்ன செஞ்சிருது, புரிஞ்சிருது. அவ்வளோதான். நாம் சிறு வயதில் எவ்வளவு, நானும் ஒரு ஆண்டவர் எங்களுக்கு ஒரு நல்ல தாய் தகப்பன், நல்ல மாமாத்தைய கொடுத்துருந்தார். ஒரு நாளும் அவங்க எங்களுக்கு ஆலோசனை சொன்னதே கிடையாது. நாங்கள் ஊழியத்தில் இருந்ததுனால நாங்கள் தேவதூதர்கள், தயவுசெய்து யாரும் நினச்சிடாதீங்க, சரியா? ஆமாம், நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி ஆகிட்டேன்னே என் மனைவி 8 வருஷம் கழிச்சு தான் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தா. அப்போ அந்த 8 வருஷம் என்னென்ன சேட்டை பண்ணியிருப்பேன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள், புரியுதா? இன்றைக்கி அந்த ரெக்கார்டெல்லாம் என் மனைவிட்டு இருக்கிறதுனால தான் நான் என் மனைவிக்கு நான் அடிமையாக இருக்கிறேன். ஏதாவது நான் அப்படி அப்படின்னு ரெக்கார்டை போட்டுருவாங்க, நமக்கு ஒன்றுமே ஞாபகம் இருக்காது, ஆனால் அவங்க டீட்டெயிலாக சொல்லுவாங்க, நடந்திருக்கும் போல. நான் திரும்பி பார்க்கும்போது நிறைய காரியங்கள், என்னடா இது குழந்தைத்தனமாக நம்ம பண்ணியிருந்துருக்கிறோம் அப்படின்னு எனக்கு இன்னைக்கு தோணுது. ஏன் குழந்தைத்தனமா பண்ணேன்? நான் குழந்தை. அதுலேயும் நம்ம ஒரு பெரிய ஆள்தனமாக ஏதாவது ஒன்று பண்ணோம்னா அதுக்கும் என்ன சொல்லுவாங்க, இங்கே பாரு அமைதியாரு, என்ன நாங்கள் இருக்கோம், என்னடா குத்தம் இது ஒன்றும். ஒருவேளை உங்கள் பிள்ளை ரொம்ப ஞானமாக வாழ்கிறத நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நீடித்த நாட்களால் இருங்க, பார்த்து மகிழுங்கள். ஏன்னா அவங்களும் எந்த வயசில் தான் ஞானமாக செயல்படுவாங்க, பெரிய வயசில் தான். இதுதான் வாழ்க்கை. அப்ப இந்த உலகத்துக்குள்ள அவங்க 2 பேருமா கணவன் மனைவி சேர்ந்து ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணலன்னா கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டா ஜெபம் பண்ணுவாங்க. என்ன, விழுந்தா காயமடைவாங்க, காயப்பட்டா ஆஸ்பத்திரிக்கு போவாங்க, கட்டு போடுவாங்க. எல்லாமே அவங்க அந்த படிப்பினை, அதில் தான் வளர்ச்சி என்ன செய்து இருக்குது. ஸோ அதனால் கூட்டு குடும்பமாக இருந்தாலும் இதை தனி குடித்தனம்னு வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சௌரியம்னு யாரும் நினச்சிடாதீங்க. அங்கேயும் நீங்கள் ஒரு உலகமாக இருந்தால் தான் ஆச்சு, புரியுதா? அங்கே என்ன பிரச்சனைன்னு நான் சொல்கிறேன். ஒரு சகோதரி வந்து சொல்லுச்சு, பாஸ்டர் நாங்கள் 2 பேரும் வேலைக்கு போகிறோம், சாயந்தரம் நைட்டு வந்து சமைச்சு எல்லாம் சாப்பிட்டு படுக்கைக்கு போனால் இந்த ஆள் வரமாட்டார், பக்கத்து ரூமில் உட்காந்து பப்ஜி விளையாடுவார். எவ்வளோ நேரம்? காலையில் 2 மணி வரைக்கும் ஒரே வெட்டுறா குத்துறான்ட்டுக்கிட்டு இருப்பார், நமக்கு தூக்கமும் வராது. அதுக்கு மேலே கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்ச நேரம் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், காலையிலேருந்து ஒரே டென்ஷனாக இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் கூட ரெஃப்ரெஷ் பண்ணுறேங்கிறாரு. இப்போ அந்த ஆள் 2 மணிக்கு வருவார், இந்த அம்மா 3வது வானத்துக்கு போயிருந்துருக்கோம். எப்படிங்க குடித்தனம் பண்ண முடியும்? இப்போ இவங்க தனியாக தான் இருக்கிறாங்க, ஆனால் ஒரு உலகமாக இல்லை. இவங்க உலகத்தை பிரித்தது எது? சத்தமாக சொல்லுங்க, செல்ஃபோன். முடிஞ்சு வச்சா? அப்ப நீங்க அங்க இருந்தா என்ன, இங்க இருந்தா என்ன? தேவை என்னன்னா இசைவு. எப்படிப்பட்ட கூட்டு குடும்பத்தில் இருக்கோமா தனி குடித்தனத்தில் இருக்கோமாங்கிறது பிரச்சனையே கிடையாது.
எங்க இருந்தாலும் உங்க 2 பேருக்குள்ள பாண்டு, அதுவும் ஒரு நாள்ல வராதுங்க. நீங்க பேப்பர்ல க்ளூ தடவி ஒட்டி வைக்கிறீங்க, ஒட்டி வச்சுட்டு இப்படி சுத்திட்டு எழுங்க வந்துடும். அப்ப அந்த க்ளூ ஒட்டுறதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? அதை பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி தான் கீப் ஆன் கிளிங்கிங் டு ஈச் அதர். ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க இணைஞ்சு இருந்துக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் தான் பிரியாத ஒரு வரம் என்ன செய்யும்? உண்டாகும். ஸோ அதனால் அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்து ஒரு வசனம் பாருங்களேன். இப்போ பொதுவாக இந்த வசனத்தை பொறுத்தவரையில் புருஷன் அவன் தான் தகப்பனையும் தாயும் விட்டு என்ன செய்யணும் ஆரணும்னு நம்ம ஒரு பேசணும். ஆண்டவர் அதுக்குன்னு இன்னொரு வசனத்தை வச்சுருக்காரு. சங்கீதம் 45:10 பாருங்க. சங்கீதம் 45:10 குமாரத்தியே, அங்கே புருஷன்னா இங்கே யாரு? மனைவியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் விட்டையும் மறந்து விடு. மறக்கிற மாதிரியாங்க இருக்குது. எங்க இந்த செல்போன்ல காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் என்னங்க பேசும்? அதே கழனி தண்ணியை பிசைஞ்சு ஊற்றுனேன், சாம்பாரை வச்சேன், தோசையை சுட்டேன், துவைச்சேன், பாத்திரம் வளர்க்கணும். இதை தாண்டி அம்மாட்ட பேசுறதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை என்ன செய்யும்? டெய்லி ஃபோன் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் எவ்வளோ பேச்சை சுருக்குறோமோ. ஏன்னா நம்ம இசைந்திருக்க வேண்டியது தாய் தகப்பனோடு அல்ல, ஆனால் தாய் தகப்பனை கவனிக்கணும், தாய் தகப்பன்கிட்ட பேசணும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நீங்கள் எந்த பக்கம் நேரம் அதிகம் செலவு பண்ணுறீங்கிறத வச்சு தான் எந்த பக்கம் இசைறீங்கிறது என்ன செய்யுது இருக்குது. அவர் வேலைக்கு போயிறார், நான் சும்மா தானே இருக்கிறேன், அதனால் நான் ஃபோனை போட்டு எவ்வளோ நேரம் பேசுவேன் அப்படின்னா தப்பு. பேசுவோம். அந்த அம்மாவும் தான் நீ டெய்லி வைக்கிற அந்த கத்திரிக்காய் குழம்பையே கேட்டு அதுக்கு போர் அடிக்காதா? அப்போ அந்த அம்மா ரூட்டை கொஞ்சம் வேறு மாதிரி திருப்போம். எப்படி திருப்போம்? என்னம்மா உன் மாமியார் உன்னைய நல்லா வச்சுக்கிறாங்களா அப்படின்ன உடனே நம்ம என்ன நல்லா வச்சுக்கிறாங்க நான் சொல்லுவோம். மாமியார் வில் பி மாமியார், மருமகள் வில் பி. அப்போ இந்த மருமக மாமியாரை பற்றி என்ன சொல்லுவா? எம்மா என்ன செஞ்சாலும் குத்தம் சொல்கிறாங்கம்மா, அப்படியா? ஆனால் இதுவும் அதே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த மாமியார். புரியுதா? ஏன்னா மாமியார் ப்ராடக்ட். ஆனால் மகள் பெர்ஸ்பெக்டிவ்ல இவங்க பார்வை எப்படி இருக்கும்? வித்தியாசமாக இருக்கும். அப்போ அங்கே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சா பாருங்க. அதனால் மறந்து விடு அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்மா வீட்டுக்கு போகலாம் வரலாம், ஆனால் இருக்கக்கூடாது. யாரை விட்டு பிரிஞ்சு? புருஷனை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடாது. போனால் புருஷன் கூட போகணும். புருஷன் எவ்வளோ நாள் அங்கே தங்குறாரோ என்ன செய்யலாம்? தங்கலாம். அங்கே இருக்கிற வசதியை பொறுத்து புருஷன்மார் என்ன செய்வாங்க? தங்குவாங்க. ரொம்ப வசதி இல்லைன்னா புருஷன்மார் என்ன செய்வாங்க? சரிம்மா நைட்டு வா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லுவோம், கிளம்பிடணும். புரியுதா? ஒரு எந்த உலகத்தில் வாழ்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். உங்கள் உலகத்தில் யார் தான்? கணவன் மனைவி, அடுத்த பிள்ளைகள், அடுத்து உங்களுக்குன்னு தலைமுறைகள் எழும்போம். அந்த உலகம் அதுதான் இசைவு. அது நம்ம 24:54 பாருங்களேன். அதாவது ரெபேக்காள் பொண்ணு பார்க்க போகிறான். ஈசாக்குக்காக எலியேசர் பொண்ணு பார்க்க போகிறான். யாரை? ரெபேக்காளை. முந்தின நாள் பார்த்தாச்சு, நைட்டு உட்காந்து பேசியாச்சு. தூங்கி எழுந்திரிச்சோன்னே இவன் என்ன சொல்கிறான்னா, சரி நான் போகிறேன், பொண்ணை அனுப்புங்க அப்படிங்கிறான். ஷாக்காக இருக்குமா இல்லையா? முந்தின நாள் நைட்டு தான் பேசியிருக்கிறாங்க, எப்படிங்க உடனே பொண்ணை விடுவாங்க? அவங்க என்ன சொல்கிறாங்க, பெண் 10 நாளாகிலும் எங்களோடு இருக்கட்டும், பிற்பாடு போகலாம்னா இவன் விட மாட்டேங்கிறான். இல்லை நீங்கள் தடை சொல்லாதிருங்க, கர்த்தர் பிரயாணத்தை வாக்கிய பண்ணியிருக்கிறாரு, நான் எஜமானத்துக்கு போனோன்னு. சரி அப்போ பொண்ணை கூப்பிட்டு கேட்போம். இவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா, பொண்ணை கூப்பிட்ட உடனே ஐயோ இப்பயாவா, ஒரு மாதம் இருந்துட்டு போகிறேம்மா அப்படின்னு கண்ணீர் விடும்னு இவங்க நினச்சாங்க.
நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி கல்யாணம் முடிச்சு போகும்போது பெண்கள் கண்ணீர் விடுறதை பார்த்துருக்கீங்களா? அப்பா, அம்மா, தம்பி, கண்ணீர். அதை நீங்கள் நம்பிடாதீங்க. அது அவங்க வடிக்கிற ஆனந்த கண்ணீர். முடிஞ்சுடா, கிளம்புறா. இவா என்னன்னு சொல்லிட்டா பொசுக்குன்னு, நான் போறேன், நைட்டே பெட்டியில எடுத்து வச்சுட்டேன்பா. ஐயோ. ஆனா நீங்க கவனிங்க, புருஷனை இவ பார்த்ததில்ல. அவன் வந்து எஜமான் இப்படியெல்லாம் இருக்கிறாரு, கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காருன்னு சொல்லி இருக்கிறான், அவ்வளவுதான். 900 கிலோமீட்டர் போனோம், 600 மைல், 900 கிலோமீட்டர் போனுங்க. கிளம்பிட்டாலே. அப்ப என்ன ஐடியா? இவ போனா ஆத்திர அவசரத்துக்கு பெட்டியை தூக்கிட்டு என்ன செய்ய முடியாது, போனும் கிடையாது. அப்ப யோசித்து பாருங்க, நம்ம வாலிப பருவத்துக்கு வந்துட்டோம், நமக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும் சொல்றாரு. வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் இருக்குது. அப்போ கர்த்தரை நம்புவோம், கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். யார் மேலே நம்பிக்கை வைக்கணும்? யார் மேலே நம்பிக்கை வைக்கணும்? யார் மேலே நம்பிக்கை வைக்கணும்? கர்த்தர் எனக்கு சகாய, கர்த்தர் எனக்கு துணையாளர், கர்த்தர் என்னை நடத்துவார், என்னை நேர்வழியாய் கர்த்தர் நடத்துவார். போனா பாருங்க, அங்கே இறங்கி போனால் ஈசாக்கு வராரு. உடனே முழங்கால் போட்டா, கூட்டு போனார், தன் தாயின் கூடாரத்துக்குள் அழைத்து கொண்டு போய் அவளை மனைவியாக்கினான். தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தாங்க. நல்லா இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. என்ன சொல்றீங்க? அவளை தான் ஆசீர்வதிச்சாங்க. நீ கோடா கோடியாய் பெருகுனாங்களா இல்லையா? பெருகுவோம். யாரால? தேவனால். தேவனால். ஒரு இதை பார்ப்போம். இன்னொன்று, ரூத் 1:14 பார்த்தீங்கன்னா, இப்போ மோவாப் தேசத்துக்கு நகோமியும் எலிமெலேக்கும் போகிறாங்க பஞ்சம் பிழைக்கிறதுக்கு. 2 பசங்க, மக்லோன் கிளியோன். அங்கே போய் 2 பேரும் கல்யாணம் பண்ணாங்க. திடீர்னு கொரோனா வந்துச்சு, 3 ஆண்மக்கள் இறந்துட்டாங்க, 3 விதவைகள் இருக்கிறாங்க, மாமியார் 2 மருமகள் இருக்கிறாங்க. இவ நகோமி என்ன சொல்கிறா, ஏமா நீங்கள் 2 பேரும் இன்னும் குழந்தை கூட பெற்றுக்கல, அதனால் நீங்கள் போங்க, உங்களுக்கு ஏதாவது நல்ல வாலிபர்கள் கிடைப்பாங்க, உங்கள் தாய் தகப்பன் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பி விடும்போது, ஓர்பால் என்ன செய்கிறா, மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி உன் ஜனத்தினத்துக்கும் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாலே, நீயும் போ. அதற்கு ரூத் என்ன சொல்றா பாருங்க, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போகிறதை குறித்து என்னோடு பேச வேண்டாம், நீ போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நானும் தங்கும், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படும். மரணமே அல்லாமல் வேறொன்று உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்றால், அவள் தன்னோடே கூட வர, சொல்லுங்க சத்தமா, மன உறுதி. எல்லாம் சொல்லுங்க, மன உறுதி. உலகத்தில் வாழ்றதுக்கு என்ன வேணும்? மன உறுதி. பொதுவாக பெண்கள் மன உறுதி உள்ளது. நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். பிறந்த இடத்துல உள்ள சொந்தம், சுற்றுச்சூழல், என்ன வளர்ப்பு, என்ன கலாச்சாரம், இதெல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு புருஷனை நம்பி என்ன செய்கிறாங்க, அந்த பெண் புறப்பட்டு போய் அங்கே குடியேறி இருக்கிறாங்கல்ல. நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். ஹவ் இஸ் இட் பாசிபிள்? நான் கர்த்தர் அப்படி தான் படைச்சிருக்கிறார். கர்த்தர் அப்படி தான் என்ன செஞ்சிருக்கார், ஏவாளை கொண்டு வந்து ஆதாம் கிட்ட விட்ட உடனே பயமா இருக்கு, இவர் என்ன மீசெல்லாம் வச்சிருக்காரு அப்படின்னு நான் சொன்னா சேர்ந்துக்கிட்டா. இது மாதிரி தான் ரொம்ப ஈஸியாக பெண்கள் அடாப்ட் ஆவாங்க. கஷ்டம்தான், ஆனால் தே கேன். அந்த மன உறுதி வேண்டும், மன உறுதி வேண்டும். இதைத்தான் நம்ம சங்கீதம் 45 பார்த்தோம். என்ன, குமாரத்திய கேள், என்ன சொன்னாங்க, உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு. ரூத் என்ன செய்யறா பாருங்க. ஓர்பால் பற்றி அதுக்கப்புறம் சரித்திரத்தில் குறிப்பு ஏதாவது இருக்கா? இல்லை. ஏன் ரூத்தை பற்றி கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறான்னா, நமக்கு வாழ்க்கை புரிய வேண்டும். வாழ்க்கை என்ன செய்யணும்? புரியணும். இப்போ பாருங்களேன், எதுனாலும் காட் சென்டர்ட் லைஃப் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவன் தான் எல்லாத்துக்குமே டைரக்டர், ஸ்க்ரீன் பிளே, ஸ்டோரி, எடிட்டிங் எல்லாமே யார் தான்?
புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஆண்டவர் உங்களை ஒரு இடத்துக்கு அனுப்புகிறார். சமீபத்தில் சிவகாசியில் ஒரு விசுவாசிக்கு கல்யாணம். என்னன்னா அவங்க சொந்தக்காரங்க யாரோ இங்கே ஜார்க்கண்டில் இருக்கிறாங்களாம். அவங்க ஒரு இன்ஸ்டிடியூஷனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஒரு பையனுக்கு இவங்க இந்த பொண்ணு எனக்கு தங்கச்சி பொண்ணு ஒருத்தி இருக்கா அப்படின்னு சொல்லி பேசி ஒழுங்கு பண்ணால் இவளுக்கு ஹிந்தி தெரியாது, அவனுக்கு தமிழ் தெரியாது. ஏன்னா இப்போ அவள் அங்கே போனான்னா அங்கே உள்ள அந்த அது ஒரு கேத்தலிக் இன்ஸ்டிடியூஷன், அங்கேயே வேலை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அங்கேருந்து அந்த மாப்பிள்ளை வீட்டார் புறப்பட்டு அங்கே அந்த சர்ச்சில் அந்த இன்ஸ்டிடியூஷனில் இருக்கிற கேத்தலிக் ஃபாதர், அவர் மலையாளி, ஆனால் சுத்தமாக தமிழ் அவருக்கு புரியவே மாட்டேங்குது. அவர் அங்கே போய் ரொம்ப வருஷம் இருந்துட்டார். ஹிந்தி இங்கிலீஷில் தான் பேசுகிறார். இங்கே வந்திருந்தாங்க. யோசித்து பாருங்க, இதுக்கு நிச்சயதார்த்தத்தை நாங்கள் எப்படி நடத்தியிருப்போம்னு. எனக்கு நான் ஆச்சரியம். நான் அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன், ஏம்மா எப்படிம்மா சர்வை பண்ணுவேன் அப்படின்னா, நான் பகிர்ந்துக்கிடுவேன் பாஸ்டர் அப்படிங்குது. எனக்கு உடனே ரூத்து தான் ஞாபகத்துக்கு வந்தா. பழச்சிக்கிடுவோமா பாருங்க, உலகம் பெருசுங்க. எவ்வளவு இப்பெல்லாம் பெண்கள் சர்வசாதாரணமாக ஃப்ளைட் ஏறி அமெரிக்கா போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க. பெண்கள் மன உறுதியுடைய. பாரதி ஏதோ பாடியிருப்பானே, என்னது உங்களுக்கும் தெரியாதா? நெஞ்சில் குடியிருக்குமா? அத சொல்லல நான். மனதில் உறுதி வேண்டும். பாரதி பெண்களுக்கு தானே நிறைய பாடி இருக்கிறாரு. என்னப்பா அதானே? மனதில் உறுதி. மனதில் என்ன வேண்டும்? உறுதி வேண்டும். சமாளிக்கலாம் எதுனாலும். எப்படி தான் சமாளிக்கிறோளோ. இப்போ பிள்ளையெல்லாம் பெற்றுட்டா அதெல்லாம் க்ளீனாக நடக்கும். யூ டோன்ட் வரி. போய் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செஞ்சுக்கணும், ஹிந்தி தன்னால் வந்துடுங்க. ஹிந்தி படிக்கிறதுக்கெல்லாம் உட்கார வேண்டிய அவசியமே இல்லை. பாம்பேக்கு போய் 3 வாரம் தெருவில் சுற்றினீங்கனாலே போதும். என்ன வந்துடும்? ஹிந்தி நல்லா வந்துடும். அவ்வளோதான், சிம்பிள். வாழ்கிறாங்கல்ல மனுஷர்கள். அப்போ பாருங்க, தேவன் அனுப்புகிறார் அந்த இடத்துக்கு. என்ன செய்கிறார்? தேவன் அனுப்புகிறார். அங்கே எல்லா சூழ்நிலையெல்லாம் கன்வீனியண்ட்டாக இருக்குமா? இல்லை. அதுக்குன்ட்டு அவரையும் சேர்த்து பெட்டியை கட்டிட்டு தூக்கிட்டு இங்கே வந்துட முடியுமா? அப்படி கிடையாது அழைப்பு. ஒருவேளை கர்த்தர் ஒரு பிஸ்னஸ் ஆகவோ ஊழியமாகவோ அப்படி ஒரு ஷிஃப்ட் கொடுத்தாருன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை, கன்வீனியண்ட்டாக இல்லைங்கிறதுக்காக அங்கே இருக்கிற கல்லை பேத்தெடுக்கிறதுக்கு என்ன செய்யக்கூடாது? முயற்சி பண்ணக்கூடாது. அங்கே தான் பிரச்சனை என்ன செய்யுது. ஏன்னா தேவன் உங்களை முன்குறித்த ஒரு இடம் அதுதான். அப்போ இங்கிருந்து நீங்கள் இங்கே போகணும்னாலும் ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும், ஆண்டவரே நான் போகிறது முடிய சித்தமா? அதுதான். அப்படி தான் அந்த ரூத் எவ்வளோ அருமையான வாழ்க்கை கிடைச்சதுன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. வாழ வைக்கிறவர் கர்த்தர். அவருடைய சித்தப்படி அவருடைய திட்டப்படி நம்ம ட்ராவல் பண்ணோம்னா அவர் நம்மை கீழாக்காமல் மேலாக்குவார், வாலாக்காமல் தலையாக்குவார். சரி, வாங்க அடுத்து. இது முதல் விஷயம், ரொம்ப முக்கியமான அஸ்திபாரம். இந்த உலகத்தில் கணவன் மனைவி என்ன செய்யக்கூடாது? பிரியக்கூடாது. அதுதான் டாஸ்க், அதுதான் அசைன்மெண்ட். ரெண்டாவது தேவ சித்தம் என்ன அப்படின்னா, ஒரே மாம்சம். சரியா? நமக்கு இன்னொரு 10 நிமிஷம் இருக்குது, ஓடி முடிச்சிடுவோம் ஓட்டத்தை. எப்படி நான் கொண்டு வந்த கண்டென்ட்டை கொட்டிவிட்டணும். ஏன்னா அடுத்த வாரம் வேறு கண்டென்ட் இருக்குது. என்ன வேகமாக போவோம். ஒரே மாம்சமாக இருக்கணும். இப்போ ரெண்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் நமக்கு ஐடியா தோணும். இல்லை, வேறு 2 வித்தியாசமானது. நான் பேசின பாயிண்ட்டுக்கும் இப்போ பேசுகிற பாயிண்ட்டு வேறு. இப்போ பேசுகிற பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த ஒரே மாம்சமாக இருக்கணுங்கிறதுக்கு 4 காரியம் இருக்குது. ஒன்று என்னென்னா, ஃபிசிக்கல் யூனியன், எமோஷனல் யூனியன், ஸ்பிரிச்சுவல் யூனியன், ஐடென்டிட்டி யூனியன். 4 விதமான ஒரு ஐக்கியம் நமக்கு தேவை. முதல்ல உடல் ரீதியான ஐக்கியம், உணர்ச்சி, ஆவி, அடையாளம். உடல் ரீதியான ஐக்கியத்துக்கு வேதம் சொல்லுது, ஆண்டவர் சொன்னார்ல ஒரே மாம்சமாக இருப்பாருன்னா, அதுக்கு அடுத்த வசனத்திலேயே அவங்க 2 பேரும் நிர்வாணிகளாக இருந்தும் அவர்கள் வெட்கப்படாதிருந்தார்கள். பாருங்க, பொதுவாக நம்ம பொது வெளியில் நம்முடைய அந்தரங்க பாகங்களை காண்பிப்பதற்கு வெட்கப்படுவோம். படலைன்னா
மண்டை குழம்பிருச்சுன்னு அர்த்தம். சில பேர் அப்படி திரிவாங்கல்ல. ஆமாம், மென்டல் ஆஸ்பத்திரி தான். இப்போ திருமண பந்தத்துக்குள் அந்த வெட்கம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா அதே ட்ரீட்மெண்ட்டு தான், அதே மனநல மருத்துவரை தான் என்ன செய்யணும், பார்க்கணும். வேதம் தான் சொல்லுது, யூ ஷுட் ஹாவ் அ ஃபிசிக்கல் யூனியன் வித் ஈச் அதர். அதை என்ன 1 Corinthians 6:16 வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாக இருக்கிறான். பாருங்கள், இங்கேயும் ஒரே மாம்சம் போட்டிருக்கா. இங்கே வேசிங்கிற அது அவர் வேறு கான்டெக்ஸ்டுக்காக பேசுகிறாரு. இப்போ நம்ம கான்டெக்ஸ்ட்டுக்கு அந்த இடத்துல ஸ்திரீயோடு இசைந்திருக்கணும் அல்லது மனைவியோடு இசைந்திருக்கணும். ஏன்னா மனைவியோடு தானே இசைந்திருக்கணும்னு இப்போ கதை பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இசைந்திருக்கிறவன் ஒரே சரீரமாக இருக்கிறான், அவங்க ஒரே மாம்சம். அந்த இசைவுங்கிறது எதுக்காக, தாம்பத்திய உறவை குறிக்கிற ஒரு வார்த்தை. கவனிங்க, இந்த தாம்பத்திய உறவுங்கிறது ஒரு குடும்பத்தில் ரொம்ப விசேஷமானது, ஒரு குடும்பத்தை கட்டுகிறதற்கு அவசியமானது. இது எவ்வளவு லாங்காக இருக்கோ அவ்வளவு நல்லது. ஆனால் சரீர பலவீனத்தை நிமித்தம் இதில் ஒரு சிலருக்கு முன்ன பின்ன அது மாறுபடும். ஆனால் ஒரு ஹெல்த்தி ஃபேமிலி லைஃப் ஸ்டைலுக்கு இந்த தாம்பத்திய உறவு ரொம்ப 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 முக்கியம். இதுக்கு 1 Corinthians 7:4 வேதம் சொல்ல பாருங்க. நம்ம எல்லாமே பைபிளில் தான் எடுக்கணும். மனைவியானவள் சரீரத்துக்கு அதிகாரி அல்ல. கல்யாணம் பண்ணிட்டோமா, மனைவி தன்னுடைய சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, புருஷன் தான் அதிகாரி. மாதிரி புருஷன் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, மனைவி தான். அப்போ 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க வேண்டும். இதில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒன்று கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணி கிருபை கேட்கணும். மேபி இருக்கும், ஜெபம் பண்ணி அந்த காரியத்தை ரெக்டிஃபை பண்ணணும். இல்லாட்டினா நல்ல ஒரு மனநல மருத்துவரை அணுகி நம்ம என்ன செய்யணும், நம்ம மருத்துவம் பார்க்கணும். இல்லாட்டினா கல்யாணமே என்ன செஞ்சுக்கிடக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி, எனக்கு தெரிஞ்ச சகோதரி, நான் கோயம்புத்தூரில் படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இவங்க 1-2 பொண்ணெல்லாம் பார்த்தாங்க, ஒன்றும் செட் ஆகலை. அப்புறம் நான் அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணேன், நீங்கள் அங்கே போங்க, அங்கே இருக்கிறவங்ககிட்ட பேசி நான் அனுப்பி விட்டேன். ஸோ ஒரு 2 வருஷம் இருங்கன்னு தான் சொல்லி அனுப்புனேன். இன்றைக்கி கிட்டத்தட்ட அவங்க போய் 20 வருஷத்துக்கு மேலே ஆகுது, நல்லா இருக்கிறாங்க அந்த சகோதரி. அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா, கல்யாணம்னோடனே கை காலம் நடுங்கிரும். நல்ல வேலை அவங்க கல்யாணம் பண்ணலை. கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா என் கை காலெலாம் என்ன செய்யும், ஐயோ பிரச்சனை. ஆமாம், அதுக்கு பேசாமல் அந்த சகோதரி சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அது ஒரு நல்ல சேஃபான இடம், நல்ல இன்ஸ்டிடியூஷன், பெரிய ஆர்கனைசேஷன், இரவும் போகலாம் அவங்களுக்கு ஊழியம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம், இப்போ நல்லா அங்கே இன்ஸ்டிடியூஷனில் இருக்கிற நல்ல இடத்துல அவங்க நல்லா இருக்கிறாங்க. we can live as our wish. நம்ம எப்படி கர்த்தருடைய சித்தமாக அப்படி வாழலாம். சரி, ஸோ ஃபிசிக்கல் யூனியன் மஸ்ட்டு. 2வது எமோஷனல் யூனியன், உணர்ச்சி. பாருங்கள், சந்தோஷம், துக்கம், சுகம், வியாதி, உயர்வு, தாழ்வு, கோபம், நிதானம், பொறுமை, அவசரம், கொண்டாட்டம், திண்டாட்டம், எல்லா உணர்ச்சிகளிலும் இணைந்து பயணிக்க வேண்டும். அழும்போது அழணும், சிரிக்கும்போது சிரிக்கணும். இன்னைக்கு அழுகனா நாளைக்கு சிரிப்பு, அடுத்த அழுகை வரலாம். வாழ்க்கைங்கிறது சக்கரம் தான், ஒரே நிலையில் என்ன செய்யாது, இருக்காது. இதனால தான் நன்மை தீமை வாழ்வு தாழ்வுலாம் நம்ம சொல்லி எல்லாத்துலேயும் நான் இருப்பேன் அப்படின்னு வாக்கு பண்ணோம். என்ன, அதனால் ஓர்பால் பாருங்க, அந்த துக்கம் இழப்பு நேரத்தில் ஓடி போயிட்டா. ஆனால் ரூத் என்ன செய்கிறா, நிலச்சிருக்கிறா. வாழ்க்கையில் என்ன வேண்டாம்னாலும் நடக்கலாம். அரசன் ஆண்டி ஆகலாம், ஆண்டி அரசன் ஆகலாம். லைஃப் இஸ் எ சைக்கிள். நம்ம கர்த்தரை நம்பி இருக்கிறோம், நம்ம தேவன் நம்மை கைவிடுவாரா? அதனால் எமோஷனல் அட்டாச்மெண்ட் வேணும். பாருங்கள், நான் அழும்போது என் மனைவிக்கு கண்ணில் கண்ணீர் வரணும். என் மனைவிக்கு வலிக்கும் போது எனக்கு என்ன செய்யணும், கண்ணில் கண்ணீர் வரணும். ஏதாவது வாய்ப்பு இருக்கா? சில நேரத்தில் ரிவர்ஸாக நடக்கும். எப்படி தெரியுமா, கணவர் அழும்போது மனைவிக்கு சிரிப்பாக வரும். நான் சொன்னேன் கேட்கல, அழுதுகிட்டு இருக்கிறார். அது மாதிரி மனைவி அழும்போது கணவனுக்கு சிரிப்பாக வரும். என்னம்மா அழுகிற, சொல்ல வேணும். இதுதான் பிரச்சனை, புரியுதா உங்களுக்கு? அங்கே என்ன இல்லை, எமோஷனல் யூனியன்
இல்லை. எமோஷ்னல் யூனியன் வேணும். ரெண்டு பேருமா சேர்ந்து நல்லா கலகலன்னு சிரிக்கணும். அப்புறம் தேவைப்படும் போது உட்காந்து, ஆமாங்க ஆமாம், நானும் என் மனைவியும் லிட்ரலாக உட்காந்து அழுவோம். அதுக்கு நீங்கள் சிரிக்கிறீங்க? ப்ராக்டிக்கல். ஏன்னா நானும் மனுஷன் தானே. எங்களுக்குள்ளேயும் தாறுமாறாக சண்டை வரும். ஆனால் நாங்கள் யாரையும் அடிச்சுக்கிற மாட்டோம், காயப்படுத்திக்கிற மாட்டோம். ஆனால் நான் பேசிட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி இருந்துக்கிடுவேன். என் மனைவி அழுதுகிட்டு இருப்பா. என்னம்மா அழுகிற அப்படின்மே. நீங்கள் என்ன பேசுனீங்க உங்களுக்கு தெரியாதா? நான் என்ன பேசினேன் அப்படின்மே. அது பெரிய இஷ்யூவாக என்ன செய்யும், மாறும். ஆமாம், கொஞ்ச நாளைக்கு எங்கள் பிள்ளைகள் வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களை சண்டை போடவே விட மாட்டேங்குதுங்க. ஏதாவது ஒரு சண்டை வந்தோடனே சரி விடுங்க அப்படின்னு சப்ஜெக்டை மாற்றிக்கிட்டே இருக்குங்க. ஆனால் அதுகளுக்கு தெரியும் நாங்கள் எவ்வளோ சண்டை போட்டாலும் அவ்வளவாய் நாங்கள் சண்டை போடணும், சிரிக்கணும், சேரணும், சந்தோஷமாக இருக்கணும். ரெண்டும் உணர்ச்சிகள் வேணும். புரியுதா? அதனால் அந்த எமோஷ்னல் என்னது வேணும். அடுத்து ஆவியில் ஐக்கியம், ஸ்பிரிச்சுவல் யூனியன்கிறது ஒரே தேவனை ஆராதிப்பது. இட் இஸ் மோர் கன்வீனியன்ட்னோ. ஒரே தேவனை ஆராதிக்கிறது ரொம்ப, இப்போ நம்ம இதில் சில கணவன்மார் ரட்சிக்கப்படலைங்கிறது சகோதரிக்கு ரொம்ப நெருக்கம். கணவர் குடிகாரன்னா ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரியான பிரச்சனைலாம் இருக்கும். ஸோ ஜெபம் பண்ணுங்க. யோசுவா சொல்கிறார், யோசுவா 24:15, நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டார் அனைவரும் ஜெபம் பண்ணுங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் யூனியன் என்ன செய்யும், இருக்கும். அது மாதிரி சேர்ந்து ஜெபிக்கணும். மத்தேயு 18:19 இருவர் ஒரு காரியத்தை குறித்து ஒருமனப்பட சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அது ஃபேமிலியை தான் ஆண்டவர் சொல்கிறார். அப்படின்னா பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது உங்களுக்கு உண்டாகும். மூணாவது, சேர்ந்து ஊழியம் செய்யணும். ரோமர் 16:3 ஆக்கிலா பிரிஸ்கில்லாவை பற்றி சொல்கிறாரு. ஆக்கிலா பிரிஸ்கில்லா ரெண்டு பேரும் கணவன் மனைவி. இதில் யார் கணவன் யார் மனைவி? ஆக்கில்லா கணவன், பிரிஸ்கில்லா மனைவி. ஆனால் வசனத்தில் யார் பேர் முதல்ல போட்டிருக்கு? பிரிஸ்கில்லா பேர். ஏன்னா மனைவிகள் பொதுவாக பெண்கள் ஊழியத்தில் ரொம்ப துடுப்பாக என்ன செய்வாங்க, இருப்பாங்க. நம்ம ஒரு இடுப்பாவது இருப்போம், கடுப்பாக மட்டும் என்ன செய்ய வேண்டாம், இருக்க வேண்டாம். சேர்ந்து என்ன செய்வோம், ஊழியம் செய்வோம். சரியா? அது மாதிரி யூனியன், ஸ்பிரிச்சுவல் யூனியன். கடைசியாக ஐடென்டிட்டி. அப்படின்னா நம்மளை பற்றி உலகம் என்ன மாதிரி பார்க்குது நம்மளை, அந்த ஒரு உலகத்துக்கு நம்ம ஒரு யூனியனை என்ன செய்யணும், காட்டணும். ஐடென்டிட்டி யூனியன் என்னன்னா ஒருவர் அங்கீகரிப்பது. எனக்கு நீ வேணும், உனக்கு நான் வேணும், நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லைங்கிற அந்த ஒரு யூனியனை நம்ம உலகத்துக்கு என்ன செய்யணும், காட்டணும். இப்போ கணவரை பொது இடத்துல கனப்படுத்துறது. பொது இடத்துல கணவர். அப்போ வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு அடிக்கலாமான்னு கேட்காதீங்க. அப்படி செய்கிறவங்க இப்படியும் செய்ய மாட்டாங்கல்ல. கணவரை நம்ம பொது இடத்துல. அது மாதிரி மனைவி பேரில் சொத்து வாங்குறது, மனைவி அதெல்லாம் மனைவியை நம்புறது. புரியுதா உங்களுக்கு? எங்கே ஓடிட போகிறாங்க என்ன, மனைவியை நம்பி ரூபாயை கொடுக்குறது. மனைவிக்குன்னு செலவுக்கு கொஞ்சம் காசு கொடுக்கறது. உங்களுக்கு நிறைய ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்கேன், எனக்கு எதாவது போட்டு விடுங்க. ஆமாம், இல்லை பொங்கல் படி தராங்களாம்ல, இந்த தடவை ரொம்ப அதிகமான படியாம்ல. இப்போ 1000 ரூபாய்க்கு 100 ரூபாங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் 3000 ரூபாய்க்கு 300 ரூபாங்க தசம பாகம். அதனால் பார்த்து செஞ்சு விடுங்க. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் மனைவியை கனப்படுத்துகிற விஷயம். அப்புறம் எங்கே போனாலும் சேர்ந்து என்ன செய்யணும், போகணும். அதுதான் உலகம் நம்மளை பார்க்கும்போது ஓ இவங்க ஐக்கியமாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளம், ஐடென்டிட்டி யூனியன். இப்போ சர்ச்சுக்கு வரோம், சேர்ந்து வரணும். ஏன்னா எங்கேயா ஃபங்க்ஷன் போகிறீங்க, சேர்ந்து போகணும். ஆனால் அது அவங்கவுங்களுடைய கணவன்மாருடைய வேலை, அதை பொறுத்தது. நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அதையும் நீங்கள் என்ன செய்யணும். ஆமாம், அப்படி சேர்ந்து செல்வது. கணவருக்கு கீழ்ப்படிவது நல்ல விஷயம் தானே. அது மாதிரி மனைவியை விட்டு கொடுக்காம இருக்கிற விஷயம் பாருங்கள். சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மனைவி பேச்சை கேட்டே எல்லாம் செய்கிறான் அப்படின்பாங்க. அது ஒன்றும் அசிங்கம் கிடையாது, அது கௌரவம் தான். எத்தனை பேர் மனைவி பேச்சை என்ன மாதிரி கேட்பீங்க? ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம். அட பாவமே, அது ஒன்றும் கௌரவ குறைச்சலே. மனைவி பேச்சை கேட்குறவங்களாம் நல்லா தான் என்ன செய்கிறாங்க, இருக்காங்க. என்ன? ஆமாம், அது இது எல்லாமே ஐடென்டிட்டி யூனியன்.
புரியுதா? வெளி உலகத்துக்கு நம்ம ஐக்கியமாக இருக்கோங்கிறத இதுதான் ஒரே மாம்சம். கடைசியாக 3வது விஷயத்தை சொல்லி முடிக்க போகிறேன். புத்தியுள்ள சந்ததியை நம்ம உருவாக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை கணவன் மனைவியாக என்ன செய்கிறாரு, இணைக்கிறாரு. அதான் நீங்கள் தெளிவாக இருக்கீங்களான்னு பார்த்தேன். பக்தியுள்ள பாருங்க, குடும்ப சப்ஜெக்ட் எவ்வளவு குழப்பமானதுன்னு. பக்தியுள்ள சந்ததி, மல்கியா 2:15 நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். பக்தியுள்ள சந்ததியை, தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படி தானே. இதில் 2 ப்ராசஸ் இருக்குதுங்க. ஒன்று பிள்ளை பெறுவது, 2வது பிள்ளைகளை வளர்ப்பது. 2 இருக்குது. பிசாசு நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவ சித்தத்துக்கு எதிராக செயல்படுகிறவன். முதல் பாயிண்டில் நம்ம இசைந்து இருக்கணும், இணைந்தே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளை பிரிக்கிறது தான் பிசாசுடைய வேலை. 2வதுல இந்த ஒரே மாம்சமாக இருக்கணும் அப்படிலாம் பார்த்தோம்ல, ஃபிசிக்கல் யூனியன், எமோஷனல் யூனியன், இதில் எப்படா வெட்டு வைக்கலாம்னு பார்க்குறது தான் பிசாசினுடைய வேலை. அதே மாதிரி தான் இங்கேயும் பிசாசு இந்த 2லையுமே போராடுவான். பிள்ளை பெறுவதிலும் போராடுவான், பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்துலையும் பிசாசு என்ன செய்வான், போராடுவான். இது 2லையுமே நம்ம ஞானமாக நடக்க வேண்டிய விஷயம் இருக்கிறது. நேற்று ஒருத்தரோட பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், நான் ஒரு குடும்ப பஞ்சாயத்துக்கு போனேன். அதில் புருஷன் இந்த காத்தாடியில் வேலை பார்க்குறாரு, இந்த விண்டு மில்னு சொல்லுவாங்கள்ல, காற்றாலை. 3 லட்ச ரூபா சம்பளம் மாதம். மனைவி தேவதை மாதிரி இருக்கா, கிறிஸ்தவ குடும்பம். மனைவி பின்னணியில் பயங்கர பணக்காரங்க, ஆனாலும் ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணி கொடுத்து பெரிய பங்களால் தனியாக வச்சுருக்காங்க. இப்போ பஞ்சாயத்துன்னு போய் பேசினா அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லை. இவ அப்படி செய்கிறா, இப்படி செய்கிறான்னு இவனும் சொல்லலை, அவன் அப்படி செய்கிறான் இப்படி செய்கிறான்னு அவளும் சொல்லலை. ஆனால் பிள்ளை இல்லை. என்ன பிரச்சனை பார்த்தா ஒரே பெட்டில் தான் தூங்குறாங்க. ஆனால் எப்படி தூங்குவாங்கன்னா, 2 பேர், அவன் ஒரு திசைக்கு திரும்பி இருப்பான், இவன் ஒரு திசைக்கு திரும்பி இருப்பான். ஆனால் 2 பேரும் சேர்ந்துருப்பாங்க. என்னன்னா நைட்டு படுத்து அவன் ஒரு பக்கம் திரும்பிக்கிட்டு ரொம்ப நேரம் செல்ஃபோனை நோண்டுவான், இவன் ஒரு பக்கம் திரும்பிக்கிட்டு ரொம்ப நேரம் செல்ஃபோன் நோண்டுவான். இதில் யாராவது ஒருத்தருக்கு தூக்கம் வந்துடும். ஒருத்தருக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு போர் அடித்தோடனே திரும்பி பார்த்தா ஒருத்தன் கொரட்டை விட்டுக்கிட்டு இருப்பான், அல்லது அவள் கொரட்டை விட்டுக்கிட்டு இருந்திருப்பான். அப்புறம் 2 பேரும் என்ன செஞ்சிடுறது, தூங்கிடுறது. பாருங்கள் பிசாசு எப்படி கிரியை செய்கிறான் பாருங்கள். அப்போ இந்த செல்ஃபோன் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபையிங், அதுதான் பிரச்சனை. ரீப்ளேசிங் த ப்ளஷர். ஒரு புதுசாக கணவன் மனைவினாலே இந்த பஞ்சு நெருப்பும் பக்கத்தில் வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ புருஷன் மனைவி சேர்ந்தாலே அவங்களால யூனியன் இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் இவங்களால முடியுதுன்னா எவ்வளோ பெரிய மோசமான ஆயுதத்தை பிசாசு கையில் கொடுத்து இன்றைக்கி பிரச்சனை பண்ணுறாங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்கள். செல்ஃபோன் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபையிங். அது இவங்களுக்கு ஒரு பெண் பால் இருக்கிற ஒரு விருப்பத்தையே என்ன செஞ்சிருது, சாட்டிஸ்ஃபை பண்ணிடுது. இந்த செல்ஃபோன் ரீப்ளேஸ் பண்ணிடுது. அவ்வளோ பெரிய விஷயம். ஸோ இன்னைக்கு ஒரு சபதம் எடுக்கிறோம். கமான், சபதம். சரி, கையை நீட்டுங்க. சபதம்னா கையை நீட்டணுமா இல்லையா? சீக்கிரம் வாங்க, இல்லைன்னா முடிக்க மாட்டேன். நீட்டிங்களா? இன்று முதல் செல்ஃபோனை பெட்ரூமுக்குள் எடுத்துக்கொண்டு போக மாட்டோம். இது சத்தியம். நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா நல்லா இருப்பீங்க. கவனிங்க, செல்ஃபோன் மோசமான ஒரு ஆயுதமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. தேவைக்கு பயன்படுத்தணும், தேவையில்லாமல் 1% கூட என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதான் பிள்ளைகள் செய்யும். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அதனால் எந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் செல்ஃபோன் அவாய்ட் பண்ணுறீங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்னொரு விஷயம், இந்த சிறு வயதில் தவறான படங்களை பார்த்து இந்த சுய புணர்ச்சிங்கிற பாவம், அது பைபிள் படி பாவம், அப்படி செய்கிறவங்க திருமண வாழ்க்கையில் ஒருவரையொருவர் திருப்திப்படுத்த முடியாது. அங்கே பிரச்சனை வரும். மனப்பதட்டம்ங்கிற ஒரு நோய், அதெல்லாம் ரொம்ப ஆபத்தானது, ரிஸ்கானது. நான் சொல்கிறேன்ல, ஆரோக்கியமான தாம்பத்திய வாழ்வு எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ லாங்காக நம்ம ஃபேமிலி லைஃப் ரொம்ப ஹெல்த்தியாக என்ன செய்யும், இருக்கும். இது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அப்போ சிறு வயதில் தான் தவறான படங்கள் பார்க்குறதா அப்படின்னா அப்படி கிடையாது. இது கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் என்ன செய்யுது, தொடருது. அது ஆபத்து. அப்படி செய்யாதீங்க, தவறு.
அப்புறம் நிறைய சரீர குறைபாடுகள்னால குழந்தை பேர் தள்ளி போகிறது உண்டுங்க. இதில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரி சமமான ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன செய்யுது இருக்குது. ஆனால் என்ன ஒரு ஆசீர்வாதம்னா அதற்கு ஏற்ற மருத்துவ வசதிகள் இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு 90% குழந்தை இன்மைங்கிற பிரச்சனைக்கு பரிகாரம் மருத்துவத்தில் இருக்குது. நம்ம ஜோம் பண்ணுறோம், ஆண்டவர் அற்புதமாக பிள்ளை தராரு, அது ரெண்டாவது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் மெடிசின் மூலமும் கர்த்தர் என்ன செய்கிறார்? அற்புதம். பாருங்க, வியாதி கூடிருச்சு, மருத்துவமும் கூடிருச்சு. இப்போல்லாம் யாருமே இயேசு சுகமளிக்கிறாரெலாம் கூப்பிட்டு வர்றது கிடையாது. அது ஏற்கனவே சுகமளிக்கிறார். எதில்? கால்பால், ரேண்டாக்கு, வேற தலைவலி மாத்திரை இருக்கு, சிவன் மெடிக்கல்ஸ் மூலமாக சுகமளிக்கிறார். எத்தனை பேருக்கு கர்த்தர் சுகமளிக்கிறார். அதனால் இது ஒரு காலம்ங்க, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி தான் குழந்தை பேர் இன்மைங்கிற பிரச்சனை கூட அதுக்கும் கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு? நிறைய மெடிசின் 90% அதில் பிள்ளை என்ன செய்யுது? டாக்டரே என்ன சொல்கிறாங்க? வி ட்ரீட் காட். எது கொடுத்தாலும் யார் தான் கொடுக்கணும்? ஒரு ஜீவனை யார் தான் கொடுக்கணும்? கர்த்தர் தான். அந்த பலவீனத்தை சரி பண்ணுறதுக்கான மருத்துவம் என்ன செய்யுது? இருக்குது. இதில் 2 பேருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. சமீபத்தில் ஒரு டாக்டர் ஃபெலோஷிப்பில் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் ஒரு கவுன்சிலிங் சம்மந்தமாக. அப்போ ஒரு குடும்பத்தில் நிறைய இடத்துல நடக்கிறது. ஆனால் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு பிள்ளை டாக்டர்கிட்ட அழுகுது. புருஷன் அடினா அடி, பிள்ளை இல்லைங்கிறக்காக. மாமியார் மாமனார் சேர்ந்து நெருக்கிறாங்க. பிள்ளை ஏன் பிள்ளை இல்லை? இது ஒன்னே சரிம்மா செக் பண்ணுவோம், உன் புருஷனை கூப்பிட்டு வானா வரமாட்டேங்கிறான். இவனுக்கு எப்படி கவுன்சிலிங் பண்ண? இவன் வர்றதை கௌரவ குறைச்சலாம் நினைக்கிறான். ஆனால் நீயும் சேர்ந்து வந்தால் தான் ட்ரீட்மெண்ட்டை என்ன செய்ய முடியும்? ஆரம்பிக்க முடியும். இவட்ட சொன்னால் அதை நான் சொல்ல முடியாது, நான் கூப்பிட்டேன் வரமாட்டேன்ட்டாரு, அதுக்கும் சேர்த்து அடிப்பார். பாருங்க, இவ போய் திரும்ப அடி தான் வாங்க போகிறான். யார் காப்பாத்துங்கிறதான் இப்போ கேள்வி. எப்படி இவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ண? எப்படி அந்த பையனை யார் அப்ரோச் பண்ண? யார் புரிய வைக்க? அவனை அனுப்புறதுக்கு அவன் பெற்றோரை விட மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் வாழ்கிறோம் பாருங்களேன். ஸோ நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சால் நம்ம 4 பேருக்கு என்ன செய்யலாம்? ஆலோசனை சொல்லலாம். அதுக்கு தான் நான் உங்களுக்கு பைபிளில் இருந்து நான் பேசுகிறேன். அதனால் ஸோ இது பிள்ளை பெற்றுக்கொள்றதில் இருக்கிற விஷயம். 2வது கடைசியாக பிள்ளையை வளர்க்கிறது. இங்கே தான் பிசாசு என்ன பண்ணுறான் அப்படின்னா, பிள்ளைகளை நேரம் செலவழித்து அவங்கள கண்டித்து போதிச்சு பார்த்து வளர்க்குற அந்த காலகட்டத்தில் இந்த கணவன் மனைவியை திசை திருப்பிடுறான். அவங்க பிரச்சனை, இவங்க பஞ்சாயத்தே பெரும் பஞ்சாயத்தாக இருக்கும்போது இவங்க எப்படி பிள்ளையை கவனிப்பாங்க? பிள்ளை இங்கே பார்க்க 2 பேரும் சண்டை போடுறாங்க. அப்போ அந்த பிள்ளையுடைய மனநிலை என்ன ஆகும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிள்ளை பிறக்காத வரைக்கும் அடிபுடி சண்டை போடுங்க. பிள்ளை பிறந்துருச்சா அது தூங்குனதுக்கப்புறம் சண்டை போடுங்க. அது எழுந்திரிக்காத அளவுக்கு அமைதியாக சண்டை போடுங்க. ஏன்னா இட்ஸ் a serious business. கவுனியே, you have a responsibility. அதான் நான் சொன்னேன், கல்யாணம் பண்ணியிருக்க கூடாது, பண்ணா ரெஸ்பான்சிபிளாரு. குழந்தை பெற்றிருக்க கூடாது, பெற்றா ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். கர்த்தர் மட்டும் கணக்கு கேட்பார். 3 காரியம் சொல்றேன் பாருங்க, அதோட முடிக்கிறேன் நான். பெற்றோர் ஐக்கியமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு முன்னாடி பெற்றோர் எப்படி இருக்கணும்? சண்டை போடலாம், ஆனால் பெற்றோர் கணவன் மனைவி ஒருவரோடு ஒருவர் அன்பாக இருக்கிறத, அன்பாக பேசுகிறத, அப்ரிஷியேட் பண்ணுறத பிள்ளைகள் பார்க்கணும். அது அவர்களுடைய மனதை ஆரோக்கியமாக்கும். ஒரு கணவன் மனைவி சண்டை போடும்போது பார்க்கிற பிள்ளையினுடைய மனநிலை எவ்வளோ மோசமாகும் தெரியுமா? 2வது முன் உதாரணமாக இருக்கணும். 3வது பிள்ளைகளுக்காக தங்களா கமிட்டட் டு த சில்ட்ரன். கணவன் மனைவி தங்களை யார் கற்பணிக்கணும்? பிள்ளைகளுக்காக. அப்போ அங்கே தான் அந்த எதிர்பார்ப்புங்கிறத தூக்கி எறிய வேண்டியதுக்கு. நம்ம இப்போ சில பேர் பார்த்துட்டிங்கன்னா, என் புருஷன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு, என் கூட நேரம் செலவு பண்ணலாம் சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், அவர் செய்யணும். ஆனால் செய்யலாங்கும் போது நம்ம என்ன செய்ய? அங்கே நம்ம எதிர்பார்ப்பு அதிகரிக்கும் போது அங்கே தான் பிரச்சனை வருது. பாருங்கள், சில டைம் ஆச்சு இரு விட்டுருவேன். கவனிங்க, என்ன பார்த்தோம்? ஒரு புருஷன்
முடியாமல் இருக்கிறார். அப்போ அந்த ஸ்திரீ என்ன சொல்கிறா, அல்லது சில புருஷன் பொறுப்பற்றவர்களாக இருக்கிறாங்க. இப்போ அந்த பெண் என்ன சொல்கிறா, ஒரு ஆளாக இருந்துட்டு போகிறாரு, நான் தான் குடும்பத்தை கவனிக்கிறேன், போதும் ஒரு ஆளாக பாருங்க. அவள் தன்னை என்ன செஞ்சுக்கிறா, பக்குவப்படுத்திக்கிறா. ஓகே, எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிறா. அதெல்லாம் சொல்லி சொல்லி பார்த்தாச்சு பாஸ்டர், ஒன்றும் சரியில்லை, இப்போ நான் அதை கண்டுக்கிறதில்ல, விட்டுறேன். அதுதான் லைஃப் ஷுட் மூவ் ஆன். ஏன்னா அடுத்து பிள்ளைகள், அடுத்து பேர பிள்ளைகள் பாருங்கள். லைஃப் ஷுட் மூவ் ஆன். நம்மளும் அதோடு சேர்ந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும், ட்ராவல் பண்ணிக்கிறோம். ஒரே இடத்துல இருந்து இப்படி தான் இருக்கணும்னு நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிறோம். நமக்கும் அது ஆசீர்வாதம் அல்ல, நம்ம பிள்ளைகளுக்கும் அது எதிர்பார்ப்புகளை நம்ம என்ன செய்யணும், குறைச்சிக்கணும். சரி, கர்த்தர் கொடுத்தாரா தோத்திரம், எடுத்தாரா தோத்திரம், அப்படி போனால் தான். அதனால் ஐக்கியமாக இருங்க, முன் உதாரணமாக இருங்க. அப்புறம் பிள்ளைகளுக்காக நம்மளை என்ன செய்யுங்க, கமிட் பண்ணுங்க. 3 காரியம் பார்த்துருக்கோம். என்னென்னது? 1, தேவ சித்தம் என்ன, நாம் இணைந்தே இருக்க வேண்டும். 2வது, ஒரே மாம்சமாக இருக்கணும். 3வது, எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோமா?